டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். எலும்புகள் நன்றாக இருப்பதற்கும் பாலின் தேவையை பற்றியும் சொல்லணும்னு சொன்னாரு. கால்சியம் சத்து கட்டாயம் எலும்புக்கு வேணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லைங்க. அப்ப கால்சியம் சத்து மிகுந்த உணவுப் பொருள்களை நம்ம ரெகுலரா கொஞ்சம் ஒரு 1000 1200 மில்லிகிராம் வரைக்கும் ஒரு ஆணுக்கும் ஒரு 1000 மில்லிகிராம் பெண்ணுக்கும் அளவுக்கு எல்லாருமே கால்சியம் சத்தை சாப்பிடணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்ப கால்சியம் சத்து எதுலெல்லாம் இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து நமக்கு பால், தயிர், மோர், பன்னீர், டோஃபு, சீஸ் இது எல்லாத்துலயுமே வந்துங்க கால்சியம் நிறையவே இருக்குங்க. ஒரு சர்விங்க்கு 250 300 மில்லிகிராம் வரைக்கும் கால்சியம் இருக்குங்க. ஆனா இதுல மட்டுமே கால்சியம் இல்லைங்க. நம்ம ஊரு ராகியில கால்சியம் இருக்கு, முருங்கீரையில கால்சியம் இருக்கு, அரைக்கீரை, சிறுகீரை, வெள்ளை கொண்டக்கடலை, வெள்ளை எள்ளு, என்ன அப்புறம் வந்துங்க நம்மளுடைய பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, என்ன இது மாதிரி மொச்சை, டபுள் பீன், இது எல்லாமே வந்துங்க லெக்யூம்ஸ், நட்ஸ், கிரீன்ஸ் அண்ட் உங்களுடைய அனிமல் புரோட்டீன் எல்லாத்துலேயுமே வந்துங்க கால்சியம் சத்து அதிகம். ஸோ கால்சியம் சத்து வந்து இது எல்லாத்துலேயுமே இருக்குங்கிற பட்சத்துல நம்ம கால்சியம் சத்தை ஒரு பேலன்ஸ்டா சாப்பிடும் பொழுது நமக்கு சுலபமாகவே அந்த 1000 வேர்க்கடலையில கூட இருக்குங்க. வேர்க்கடலையில இருக்கு, அரைக்கீரை, சிறுகீரை, முருங்கீரை, பசலைக்கீரை, என்னங்க பாதாம் பருப்பு, வேர்க்கடலை, மொச்சை, பன்னீர், டோஃபு, ஏன்னா தயிர் எல்லாத்துலேயுமே இருக்குங்க. பால்ல மட்டும்தான் இருக்குன்னு அவசியம் இல்லைங்க. ஆமா, பாலுலயும் இருக்கு. பாலை தயிராக்கி சாப்பிடும் போது ஒரு கப்ல 200-250 மில்லிகிராம் வருங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ கால்சியம் ரிச் ஃபுட்டுங்கிறது பல வகைப்படும். ஆனா முடிஞ்ச வரைக்கும் இந்த தயிர், மோர், இதுலெல்லாம் பன்னீர், டோஃபு இதுலெல்லாம் வந்துங்க அசைவ புரதம் என்பதனாலேயே இந்த கால்சியம் சத்தும் அதிகமா இருக்குங்க. ஒரு சர்விங்ல 250-300 மில்லிகிராம் வரைக்கும் வருங்க. பட் அதுக்குன்னு சைவ புரதத்துல கால்சியம் இல்லைங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, கீரை வகைகள், நட்ஸ் வகைகள், இது எல்லாத்துலயுமே வந்துங்க நிறைய கால்சியம் இருக்குங்க. ஆனா வெறும் கால்சியம் சத்து மட்டுமே உங்கள் எலும்புக்கு நல்லது என்று கிடையாது. ஏன்னா கால்சியம் சத்து என்பது எலும்புக்கு தேவை, உங்கள் சதைக்கு தேவை, உங்கள் இதயத்துக்கு தேவை, உங்கள் மூளையின் ஞாபக சக்திக்கு தேவை, உங்கள் நரம்பு மண்டலம் சரியாக செயல்படுவதற்கும் தேவை, ரத்தம் உறைவதற்கும் தேவை. ஸோ பலவிதமான வேலைகளை கொள்வதே கால்சியம். இப்போ கால்சியம் வந்துங்க நம்ம அதிகமா சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரியான பதார்த்தங்களை சாப்பிட்டாலே நமக்கு தேவையான கால்சியம் வந்துருங்க. ஸோ அப்படின்னா டைவர்சிஃபைடு மீல் பிளான் இருக்கணுங்க. எல்லாமே வரணும். ஒரு வாரத்தில் கொஞ்சம் 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 வரணும். அப்பதான் கலர் ஆன் த பிளேட்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கொஞ்சம் கலர்ஃபுல்லா அவங்க பிளேட் பண்ணீங்கனாலே ஏதாவது ஒண்ணு வந்துருங்க. ஒரு கீரை பச்சையா இருந்தா ஒரு கீரை வந்துதானங்க ஆகணும். இது கால்சியம்க்கு. ஆனா கால்சியம் மட்டுமே உங்கள் எலும்பின் அடர்த்தியை பார்க்காதுங்க. உங்களுக்கு சாப்பாட்டுல மெக்னீசியமும் கூட இருக்கணும். மெக்னீசியம் இல்லாமல் கால்சியத்திற்கு வேலை இல்லை. எலும்பு நன்றாக இருக்க வேண்டுமானாலும், சதை நன்றாக இருக்க வேண்டுமானாலும், நரம்பு மண்டலம் நன்றாக இருக்க வேண்டுமே ஆனாலும், உங்களுடைய ரத்தம் நன்றாக உறைய வேண்டுமானாலும், குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி மறதி வராமல் இருக்க வேண்டும் என்றாலும், நன்றாக படிக்க வேண்டும் என்றாலும், அந்த குழந்தைங்களுக்கு மெக்னீசியம் சத்தும் சேர்ந்தால் மட்டுமே கால்சியத்திற்கு வேலை. ஸோ இந்த மெக்னீசியம் வந்துங்க இப்ப நிறைய பேர் மெக்னீசியம் சப்ளிமெண்ட் டேப்லெட் எல்லாம் சாப்பிடலாமான்னு கேட்பாங்க. அதாவது மெக்னீசியம் வந்து எதுல இருக்குங்க? அதாவது நட்ஸ்ல இருக்குங்க, பாதாம் பருப்புல இருக்கு, வேர்க்கடலையில இருக்கு, பிஸ்தா பருப்புல இருக்கு, என்னங்க அது நம்மளோட பூசணி விதையில இருக்கு, சூரியகாந்தி விதையில இருக்கு, பிளாக்ஸ் சீட்ல இருக்கு, சியா சீட்ல இருக்கு. ஸோ நட்ஸ்ல இருக்கு, இந்த விதைகள்ல இருக்கு, இந்த லெக்யூம்ஸ்ல இருக்குங்க, மொச்சை, டபுள் பீன், சாய் பீன், பட்டர் பீன், கிட்னி பீன், இதுல எல்லாமும் மெக்னீசியம் இருக்குங்க. எல்லா கீரையிலையும் மெக்னீசியம் அது எதெல்லாம் பச்சையா இருக்கும். ஏன்னா அந்த குளோரோஃபில்ங்கிற காம்பவுண்ட் இருக்கு இல்லைங்களா, பச்சை, அது மெக்னீசியமோட லாக் ஆனாதாங்க அந்த குளோரோஃபில்கே வேலை அந்த காய்கறியில. சோ பச்சையா இருக்கிற எல்லா காய்கறியிலுமே மெக்னீசியம் ரிச்சுங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க? நிறைய காய்கறி சாப்பிடணும் தாங்க அர்த்தம். சோ காய்கறி அதிகமாக சாப்பிட்டு இந்த மாதிரியான எல்லாத்தையும் அப்ப பாருங்க, கால்சியம் எதுலெல்லாம் அதிகமோ அதுலெல்லாம் மெக்னீசியமும் கிட்டத்தட்ட அதிகங்க. ஸோ இந்த பேலன்ஸ்டு பிளேட் ஹோல் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஃபுட்டை சாப்பிடும் போதுதான் நமக்கு கால்சியம் வந்து அருமையாக சிறுகுடலில் இருந்தும் சற்றே பெருகுடலில் இருந்தும் நம்மளுடைய உடம்பிற்கு போய் சேரும். ஆனால் கால்சியம் மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா உடம்புக்கு போய் எலும்புக்கோ நரம்புக்கோ சதைக்கோ போய் சேராது.
எப்ப போய் சேரும்னா நம்ம உடம்புல போதுமான அளவுக்கு விட்டமின் டி சத்தும் இருக்கணும். இந்த விட்டமின் டி சத்துங்கிறது எங்க இருக்குங்க? நம்ம தோலில் உள்ள ஒரு விதமான தாது சூரிய கதிரில் இருந்து வரக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் டி ரேடியேஷன் பட்டால் மட்டுமே அந்த கோலிகால்சிஃபரால்னு சொல்லப்படுற ஒரு தாது 7 கோலிகால்சிஃபராலா மாறும். அதுதான் நம்ம லிவர்ல போய் 25 ஹைட்ராக்சி கோலிஃபெரால் அப்படி விட்டமின் டி வேற ஒரு விட்டமின் டியாக மாறி அது கிட்னிக்கு சென்று வீரியம் கொண்ட விட்டமின் டியா மாறும். அதாவது தோலில் பட்டு மாறிய விட்டமின் டி கிட்னிக்கு போய் வீரியம் அதிகமான விட்டமின் டியா மாறுவதற்கான ஒரு முக்கியமான காரணம் ஒண்ணு வெயில். சோ வெயில் ரெகுலரா படணுங்க. விட்டமின் டி இல்லாமல் கால்சியத்திற்கு வேலை இல்லை. ஆனால் விட்டமின் டியே வீரியம் கொண்ட விட்டமின் டியா மாறணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த மெக்னீசியம் வேணும். மெக்னீசியம் உங்களுடைய விட்டமின் டியை தூண்டி விடக்கூடிய பெரும் ஆற்றல் பெற்றது. சோ விட்டமின் டி வெயிலே பட்டாலும் கால்சியமே நிறைய சாப்பிட்டாலும், அதனாலதான் டேப்லெட்டா சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவோம். கால்சியம் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க டேப்லெட்டா சாப்பிட்டாலும் கால்சியம் உங்க ரத்தத்துல ரஷ் பண்ணுமே ஒழிய கால்சியம் வெறும் கால்சியம் டேப்லெட்டா சாப்பிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. அப்ப நீங்க மேட்ரிக்ஸ் இப்போ எதுலெல்லாம் கால்சியம் உணவுல இருக்கோ அதுல எல்லாம் மெக்னீசியமும் இருக்கு. நான் இப்ப சொன்னீங்க கீரை, பாதாம் பருப்பு, வேர்க்கடலை, மொச்சை, இது எல்லாமே சேர்ந்து சேர்ந்து வருங்க. அப்ப கால்சியம் சாப்பிடும் போதே மெக்னீசியமும் சாப்பிட்டுருவோம். அப்ப கொஞ்சம் வெளியில போய் நின்னோம், வெயில் உடம்புல பட்டுது, ஒரு அரை மணி நேரம் வெள்ளத்தோல் உள்ளவங்களுக்கு அரை மணி நேரம், ஒரு கொஞ்சம் கருப்பு தோல் உள்ளவங்களுக்கு ஒரு 40 நிமிஷம் பளிச்சு வெயில்ல காலையில 9, 9:30, 10க்குள்ள போயிட்டு பட்டுதுனாலே இந்த விட்டமின் டி உடம்புல ஃபார்ம் ஆகும் தோல்ல. இதை வீரியம் கொண்ட விட்டமின் டி அந்த மெக்னீசியம் ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அப்போ நம்ம குடலுக்குள்ள வரக்கூடிய கால்சியத்தை அருமையாக நமக்கு எடுத்து கொடுக்கும். ஆனா நீங்க மாத்திரையா சாப்பிடும் போது அளவு தேவை தாண்டினால் சிறுகுடலில் நமக்கு அப்சார்பே ஆகாது, பெருகுடல் வழியாக வெளியில் தள்ளப்படும். மெக்னீசியம் அப்படிதாங்க. மெக்னீசியம் கரெக்டா சாப்பிட்டாலுமே 40% தான் சிறுகுடலில் இருந்து நம்ம உடம்புக்கே வரும். அதனால தேவைக்கு அதிகமாக மெக்னீசியம் மாத்திரையாக சாப்பிடுவதோ கால்சியத்தை மாத்திரையாக சாப்பிடுவதோ பெரும் பயனை அளிக்காது. நம்ம இந்த மாதிரி கால்சியத்தை உணவாகவே உட்கொண்டு உடற்பயிற்சியை மேற்கொண்டு சூரிய கதிர் ஒரு அரை மணி நேரம் படுற மாதிரி இருந்தனாலே கால்சியம்க்கு கால்சியம் ஆச்சு, மெக்னீசியம்க்கு மெக்னீசியம் ஆச்சு, விட்டமின் டிக்கு விட்டமின் டி ஆச்சு, சதைக்கு சதையாச்சு, மூளைக்கு மூளையாச்சு. ஸோ இப்படிதான் நம்ம அணுகணுமே ஒழிய இந்த ஒண்ணு சாப்பிட்டுட்டா சூப்பர் ஃபுட்டு சூப்பர் கிரெயின்னு ஒண்ணு கிடையாதுனாலதான் சொல்லுவோம். அதனாலதான் ரேங்கிங்கெல்லாம் மருத்துவத்துல எந்த இடம் உணவில் ரேங்கிங் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் எந்த ஒரு மருத்துவ சான்றும் இல்லாமல் சொல்வது என்பதே நிதர்சனமான உண்மை. 5 வயசு குழந்தைக்கு பால் கொடுக்கலாமான்னா கட்டாயம் கொடுக்கணுங்க. வெயில்ல கொஞ்சம் போய் நடை கொண்டுட்டு பால் கொடுத்தே ஆகணுங்க. ஏன்னா பால் குழந்தைங்களுக்கு செரிமானம் ஈஸியா ஆயிடுங்க. ஏன்னா பால்ல உள்ள சர்க்கரையை செரிமானம் பண்ணக்கூடிய லாக்டேஸ்ங்கிற என்சைம் ஒரு 5-7 வயசு வரைக்கும் தாராளமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த லாக்டேஸ்ங்கிற என்சைம் இழப்பு ஏற்படும். அதனால 5-7 வயசுக்கெல்லாம் அழகா குழந்தைங்களுக்கு செரிமானமாகும், சுண்ணாம்பு சத்து கிடைக்கும். கொஞ்சம் கீரை காயின்னு கொடுத்தீங்கன்னா மெக்னீசியம் சத்தும் கிடைக்கும். கொஞ்சம் வெளியில போய் நடந்தீங்கன்னா அம்மா அப்பா குழந்தைக்கு விட்டமின் டியும் கிடைக்கும். அப்ப குழந்தைக்கு வளர்ச்சியும் கிடைக்கும், சதையும் கிடைக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இதுவே 50 வயசுல பால் சாப்பிடலாமான்னா யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா உலகத்துல இருக்கிற 100 பேர்ல ஒரு 70 பேருக்காவது அந்த பாலில் உள்ள சர்க்கரையை செரிமானம் பண்ணக்கூடிய என்சைம் லாக்டேஸ் செத்து போயிடும். அப்ப அவங்க சாப்பிட்டாங்க, டெய்லி பால் சாப்பிட்டாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வயிறு உபசமே வரும். பிளஸ் இந்த லாக்டோஸ்ங்கிற பால் சர்க்கரையை கூட்டும், இல்லை என்றால் உடல் பருமனை கொடுக்கும். சோ 130 பேருக்கு தான் செரிமானம் ஆகுங்க. மிச்சம் 170 பேருக்கு செரிமானம் ஆகாது, வயிறு உபசம் தான் வரும். அதனால அது உங்களுடைய குடும்ப மருத்துவரின் கலந்தாலோசனைக்கு ஏற்ப நீங்க அதை செயல்படுத்தணும்.